ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். ஈஸியான மட்டன் குழம்பு குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் குழம்பு வைக்கலாம், எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். 4 கிராம்பு, பட்டை கொஞ்சம் இலை போட்டுக்கலாம். நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க, கலர் நல்லா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு சும்மா ஒரு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வதங்கிடும். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். வெங்காயம் தேங்காயும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து தாளித்து விடலாம். குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி சின்னது, அது தாளித்து விடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு ஆப்ஷனல் தான், நாங்கள் போடுவோம். ஒரு சில பேர் கடுகு போட மாட்டாங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அளவாக போடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. அடுத்து மட்டனை போட்டுக்கலாம். 1/2 கிலோ மட்டன். மட்டன் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான போட்டுக்குங்க. அப்புறம் கடையில் வாங்கினா மட்டன் பொடி தாங்க, அதுவும் போட்டுக்கலாம். கடையில் வாங்கின மட்டன் பொடி தாங்க போட்டேன். நீங்கள் வீட்டில் இருக்க பொடினாலும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க, வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க.
ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கியாச்சுங்க. நீ நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். வெங்காயம் தேங்காய் அரைச்சோம்ல, அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கெட்டியாக இருக்குது. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இனி குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இந்த குக்கர் மூடி போட்டு காமிக்கிறேன். குக்கர் மூடி போட்டாச்சு. ஒரு 5 விசில் வரட்டு பார்ப்போம். அஞ்சு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. 5 விசில் விட்டேன். இலாட்டுக்காயினால 5 விசில் விட்டேன். நீங்கள் கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 விசில் விட்டுக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். கறி வெந்துருச்சு. ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பும் ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம். என்ன குழம்பு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், சமையல்லாம் முடிஞ்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.